நாம இந்த வீடியோல chemistry previous year question part 4 பார்க்க போறோம். First question, the symbol for which of the following element consists of two letters? பின்வரும் எந்த தனிமத்தின் குறியீடு இரண்டு எழுத்துக்களை கொண்டுள்ளது? ஓகேவா? எந்த தனிமத்தின் குறியீடு, எந்த எலிமெண்ட்ஸ் வந்து symbols வந்து two letters ஆ இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஆப்ஷன் ஏ கார்பன், ஆப்ஷன் பி அயோடின், ஆப்ஷன் சி அயான், ஆப்ஷன் டி புளோரின். இல்ல கார்பனோட குறியீடு பாத்தீங்கன்னா சி, கார்பன் சி, அயோடின் ஐ, அயான் எஃப்இ அண்ட் புளோரின் எஃப். ஸோ இது இரண்டு, கார்பன் பாத்தீங்கன்னா ஒரு எழுத்து தான் இருக்கு, அயோடின் ஒரு எழுத்து, புளோரின் ஆல்சோ ஒரு எழுத்து தான் இருக்கு. ஸோ நம்ம ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா அயன். அயனோட குறியீடு தான் இரண்டு எழுத்துல இருக்கு, ஃபெரம் எஃப்இ. இந்த எஃப்இ வந்து ஃபெரம் அப்படின்னு சொல்ற ஒரு லத்தீன் வேர்ட்ல இருந்து வந்தது. ஓகேவா? ஃபெரம், சாரி, எஃப் ஆர்ஆர்யூஎம், ஃபெரம் அப்படின்னு சொல்ற ஒரு லத்தீன் வேர்ட்ல இருந்து வந்ததுனாலதான் இந்த அயனோட குறியீடு வந்து எஃப்இ அப்படின்னு குறிக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following scientists suggested that the symbol of an element can be formed by one or two letters of the element name? பின்வரும் எந்த விஞ்ஞானி ஒரு தனிமத்தின் பெயரில் ஒன்று அல்லது இரண்டு எழுத்துக்கள் மூலம் அந்த தனிமத்தின் குறியீடுகளை உருவாக்கலாம் என்று பரிந்துரைத்தார்? ஓகேவா? ஆப்ஷன் ஏ பாருங்க, பெர்சிலியஸ், ஆப்ஷன் பி டால்டன், ஆப்ஷன் சி டெமோக்ரிட்டஸ், ஆப்ஷன் டி லவாய்சியர். இதுல யார், எந்த விஞ்ஞானி தனிமத்தின் பெயரை வந்து குறியீடு உருவாக்கலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பெர்சிலியஸ். அவர் தான் என்ன சஜஸ்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஒரு தனிமத்தோட இப்ப ஹார்பன் அப்படின்னா அதோட முதல் எழுத்து இல்லைன்னா இரண்டாவது எழுத்துல இருந்து அதை எடுத்து நம்ம அதோட குறியீடுகளை உருவாக்கலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ண விஞ்ஞானி யாருன்னா பெர்சிலியஸ். ஃபார் எக்ஸாம்பிள், கார்பன்னா அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஹார்பு, சி எடுத்திருக்காங்க. இதுவே வந்து பொட்டாசியத்தோட சிம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா கே. அது வந்து காலியம் அப்படின்னு சொல்ற ஒரு லத்தீன் வேர்ட்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ஓகே, பாருங்க, குளோரினோட சிம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா சிஎல். ஸோ இந்த பெர்சிலியஸ் தான் அவங்களோட நேம்ல இருந்து அதோட சிம்பிள்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது யாருன்னா பெர்சிலியஸ். தென் கொஸ்டின் நம்பர் 3. Which of the following element has only one letter in its symbol? பின்வரும் எந்த தனிமம் அதன் குறியீட்டில் ஒரு எழுத்து மட்டுமே கொண்டுள்ளது? ஆப்ஷன் ஏ காப்பர், ஆப்ஷன் பி கார்பன், ஆப்ஷன் சி குளோரின் அண்ட் ஆப்ஷன் டி கால்சியம். இதுல எந்த தனிமம் வந்து ஒரே ஒரு குறியீடு, அதாவது ஒரே ஒரு சிம்பிள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காப்பர் அதோட சிம்பிள் குறியீடு வந்து Cu, கார்பன் சி, குளோரின் Cl, கால்சியம் Ca. ஓகே, இதுல ஒரே ஒரு குறியீடு எழுத்தை மட்டும் கொண்டிருக்கிறது கார்பன். சோ ஆப்ஷன் பி, ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, கார்பன். Question number 4. The given symbol represent the element dash. கொடுக்கப்பட்ட குறியீடு டேஷ் தனிமத்தை குறிக்கிறது. ஓகே, டால்டன் வந்து கொஞ்சம் குறியீடுகளை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பார். அந்த குறியீடை பேஸ் பண்ணி அதோட சிம்பிள்ஸை சஜஸ்ட் பண்ணியிருப்பார். அதோட கொடுத்துருக்க ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் ஏ கார்பன், ஆப்ஷன் பி கோல்ட், ஆப்ஷன் சி மெர்க்குரி, ஆப்ஷன் டி ஹைட்ரஜன். இதுல எந்த சிம்பிள் வந்து, இந்த சிம்பிள் வந்து எந்த எலிமெண்டோடது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கார்பனோட சிம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னு டால்டன் எப்படி அதை சிம்பிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கார்பன்னா ஃபுல்லா, கார்பன் வந்து ஃபுல்லா அந்த ரவுண்ட்ல ஃபுல்லாவே மார்க் பண்ணிருப்பாங்க. இதுதான் கார்பனோட சிம்பிள். கோல்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்டர்ல G அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்படி இருந்துச்சுன்னா இது கோல்டோட சிம்பிள். தென் மெர்க்குரியோட சிம்பிள் எப்படின்னு பாத்தீங்கன்னா சென்டர்ல எதுவுமே ரைட் பண்ணிருக்க மாட்டாங்க, பட் அந்த ஓரத்துல இந்த மாதிரி டிசைன் போட்டிருப்பாங்க. இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா மெர்க்குரி. இதுல ஹைட்ரஜனோட சிம்பிள் ஒரு சர்க்கிள் அண்ட் சென்டர்ல ஒரு நியூக்ளியஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. இதுதான் ஹைட்ரஜன். ஓகே, அப்ப இதுக்கு இந்த கொடுக்கப்பட்ட குறியீடு எந்த தனிமத்துடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஹைட்ரஜனோட குறியீடு. பாருங்க, கார்பன், இது கார்பன் கிடையாது, கார்பனோட சிம்பிள் இது.
then தங்கம் கிடையாது, தங்கம் வந்து இது, then பாதரசம் இது. So ஹைட்ரஜனோட சிம்பல் தான் கொடுத்திருக்காங்க. So answer is option D, hydrogen. Question number 5. The first letter of a chemical symbol is always written in dash. வேதியியல் குறியீட்டின் முதல் எழுத்து எப்போதும் dash. எப்பவுமே வேதியியல் குறியீடு எழுதும் போது எப்படி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே கேபிட்டல் லெட்டரா இருக்கணும். செகண்ட் லெட்டர் எப்பவுமே ஸ்மால் லெட்டரா எழுதுவாங்க. ஓகே, குளோரின்னா Cl. அதே மாதிரி அலுமினியம் எழுதும் போது A கேபிட்டல் லெட்டர், L ஸ்மால் லெட்டர். கால்சியம் எழுதும் போது கேபிட்டல் லெட்டர் C அண்ட் ஸ்மால் லெட்டர் A. ஸோ எப்பவுமே எப்படி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி a கேபிட்டல் லெட்டர். ஓகே, ஸோ ஆப்ஷன் B இஸ் a correct answer. ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே கேபிட்டல் லெட்டர், பட் செகண்ட் லெட்டர் எப்பவுமே ஸ்மால் லெட்டர்ஸ் தான் இருக்கணும். ஓகே, அப்ப வேதியியல் குறியீட்டின் முதல் எழுத்து எப்போதும் பெரிய எழுத்துக்களாக இருக்கும். Then question number 6. The element have intermediate properties between those of metals and non-metals called metalloids. Which among the following is known as metalloids? Okay, உலோகங்கள் மற்றும் அலோகங்களுக்கு இடையில் இடைநிலை பண்புகளை கொண்ட தனிமங்கள் உலோக போலிகள் எனப்படும். பின்வருவனவற்றில் எது உலோக போலி என அழைக்கப்படுகிறது? இப்போ உலோகங்கள் மெட்டல்ஸுக்கும் நான் மெட்டல்ஸுக்கும் இடையில நம்ம பீரியாடிக் டேபிள் எதை வச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உலோக போலிகள், அதாவது அரை உலோகங்கள், இங்கிலீஷ்ல சொல்றாங்கன்னா மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எலமெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல எது மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க. ஆப்ஷன் ஏ கார்பன், ஆப்ஷன் பி காப்பர், ஆப்ஷன் சி அயோடின், ஆப்ஷன் டி ஜெர்மானியம். பாருங்க, ஆப்ஷன் ஏ கார்பன். இது எல்லாருக்குமே தெரியும். கார்பன் வந்து ஒரு நான் மெட்டல். கார்பன் ஒரு நான் மெட்டல், அதாவது அலோகம். கார்பன் ஒரு அலோகம். then காப்பர், காப்பர் வந்து ஒரு மெட்டல். காப்பர் ஒரு மெட்டல், அதாவது உலோகம். then அயோடின், அயோடின் ஆல்சோ நான் மெட்டல். பேலன்ஸ் ஜெர்மானியம் மட்டும்தான் என்னதுன்னு பாத்தீங்கன்னா உலோக போலிகள். சரியா, அதாவது மெட்டலாய்ட்ஸ். இந்த ஜெர்மானியம் மட்டும்தான் எப்படி இருக்கும், உலோகங்களோட பண்புகளையும் அலோகங்களுடைய பண்புகளுக்கும் இடைப்பட்ட இடையில் இருக்கும் ஜெர்மானியம். பொதுவாகவே இந்த உலோக போலிகள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா குறைக்கடத்திகளாக இருக்கும். சரியா, பாருங்க, பொட்டாஷ் எலிமெண்ட் இதோட ஜெர்மானியம் பி பிளாக்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே என்ன சொல்லுவாங்கன்னா மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பி பிளாக்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ், பி பிளாக் எலிமெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஜெர்மானியம், ஆர்சனிக், போரான், இது எல்லாமே என்னதுதான் மெட்டலாய்ட்ஸ். ஓகே, இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஜெர்மானியம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. Which of the following is most commonly used as a semiconductor in solar cell? Which of the following is most commonly used as a semiconductor in solar system? Solar cellsல சூரிய மின்கலங்களில் குறைக்கடத்தியாக பயன்படுத்தப்படுகிறது. பின்வருவனவற்றில் எது பொதுவாக சூரிய மின்கலங்களில் குறைக்கடத்தியாக பொருத்தப்படுகிறது? பாருங்க, சிங்க் சயனைடு, cadmium arsenic, gallium arsenic and ZMTE. ஓகே, இதுல எது குறைக்கடத்தியா பயன்படுத்தப்படுதுன்னு பாத்தீங்களா? ஆப்ஷன் gallium arsenic, ஆப்ஷன் பி gallium arsenic. GAS அப்படின்னா என்னதுன்னா gallium arsenide. gallium arsenide. GAS சொல்லுவாங்க. அப்ப சூரிய மின்கலங்களில் குறைக்கடத்தியாக பயன்படுத்தப்படும் செமிகண்டக்டர்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி gallium arsenide. நெக்ஸ்ட் question number 8. Which of the following is a metalloid? பின்வருவனவற்றில் எது உலோக போலி? ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரீவியஸ் क्वेश्चन பார்த்த மாதிரி எது உலோக போலி அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க. ஆப்ஷன் ஏ lead, ஆப்ஷன் பி bromine, ஆப்ஷன் சி கோல்ட், ஆப்ஷன் சி சிலிகான். ஓகே, இங்க பாருங்க, lead அதாவது EM, இது வந்து ஒரு மெட்டல். EM leadனா என்னது, ஒரு மெட்டல். கோல்ட் ஒரு மெட்டல் அண்ட் சிலிகான் ஆல்சோ உலோக போலி அப்படின்னு பாத்தீங்கன்னா
bromine and silicon. சிலிக்கானும் bromine என்னதுதான் உலோக போலிகள். ஓகேவா? இல்ல bromine வந்து நான் மெட்டல். சாரி, bromine நான் மெட்டல். அப்ப ஈயம் மெட்டல், bromine நான் மெட்டல், தங்கம் ஒரு மெட்டல். சோ பேலன்ஸ் இருக்க சிலிக்கான் வந்து என்னதுன்னா மெட்டலாய்ட்ஸ். ஓகே, சிலிக்கான் வந்து மெட்டலாய்ட்ஸ். சோ பின்வருவற்றில் எது உலோக போலி? ஆப்ஷன் டி சிலிக்கான். Then question number 9. Which of the following is a property of metalloids? பின்வருவனவற்றில் உலோக போலிகளின் பண்பு எது? சரியா, உலோக போலிகளின் பண்பு. உலோக போலிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலோகங்கள் மற்றும் அலோகங்களுக்கு இடைப்பட்ட சில உலோக போலிகள் உலோகங்களின் பண்புகளையும் சில அலோகங்களின் பண்புகளையும் கொண்டுள்ளன. அது ரெண்டுக்கும் இடைப்பட்டது இருக்கனாலதான் அது உலோக போலிகள். இதெல்லாம் மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மேலியபிள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் ஏ மேலியபிள் அப்படின்னா அது உலோகங்களோட பண்பு. மேலியபிள் தகடாதல் பண்பு, அது தின் ஷீட்டா கவர் பண்ற பண்பு வந்து அது மெட்டல்ஸோட பண்பு தான் தகடாதல். இந்த பண்பு வந்து உலோக போலிகளுக்கு கிடையாது. தென் டக்டைலும் உலோகங்களோட பண்புகள், கம்பிகளாக்கும் பண்பு, இந்த பண்பும் மெட்டல்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? தென் சோனரஸ், மெட்டல்ஸ் தான் ஒளி எழுப்பும் பண்பு இருக்கும். மெட்டல்ஸ் மட்டும்தான் ஒளி எழுப்பும் பண்புகள் இருக்கும். பட் இந்த உலோக போலிகள் எல்லாமே என்ன பண்புகள் இருக்குன்னா குறைக்கடத்திகளா யூஸ் பண்றாங்க, அதாவது செமிகண்டக்டர். சோ இதுல கொஸ்டின் நம்பர் 9ஓட ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா செமிகண்டக்டர். உலோக போலிகளின் பண்பு, முக்கியமான பண்பு வந்து செமிகண்டக்டர். ஆப்ஷன் சி. Then question number 10. Dash are known as electronegative elements because they form negatively charged ion by the gain of electrons. எலக்ட்ரான்களை ஏற்பதால் எதிர்மின் அயனிகளை உருவாக்கும் எதிர்மின் தனிமங்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. ஓகே, question பாருங்க. Dash is a electronegative elements because they form negatively charged. எந்த ஒரு தனிமம் வந்து நெகட்டிவ், அதாவது எலக்ட்ரான்களை ஏற்கிறதோ, தன்னிடம் ஏற்கிறதோ, அந்த தனிமங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எதிர்மின் அயனிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்மின் அயனிகள். இதுல நம்ம கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எது எலக்ட்ரான்ஸ்களை ஏற்கும் அப்படி பாருங்க. ஆப்ஷன் ஏ அலாய்ஸ் உலோக கலவைகள், ஆப்ஷன் பி காம்பவுண்ட்ஸ், ஆப்ஷன் சி நான் மெட்டல்ஸ், ஆப்ஷன் டி மிக்சர். இல்ல எது எலக்ட்ரான்களை ஏற்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி நான் மெட்டல்ஸ். ஓகே, ஆப்ஷன் சி நான் மெட்டல்ஸ். நான் மெட்டல்ஸோட அவுட்டர் மோஸ்ட் லேயர்ல, அதாவது அவுட்டர் ஷெல், பேலன்ஸ் செல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4, 5, 6, 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஒரு தனிமம் வந்து ஆக்டெட் பொசிஷன், அதாவது அதோட ஸ்டேபிளா இருக்கணும்னா அதுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் தேவைப்படும்னா 8 எலக்ட்ரான். அதோட வெளிப்புற கூடுல, அதாவது அவுட்டர் ஆர்பிட்டால 8 எலக்ட்ரான்ஸ் இருந்தா மட்டும்தான் அது ஸ்டேபிளா இருக்கும். அப்பதான் அது எந்த ஒரு ரியாக்ஷனுக்கும் போகாது. எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணவோ இல்ல வித்ட்ரா பண்ணவோ, கெயின் பண்ணவோ இல்ல அக்செப்ட் பண்ணவோ செய்யாது. ஓகே, இந்த 8 எலக்ட்ரான்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மந்த வாயுக்கள், அதாவது நோபல் கேசஸ் எல்லாமே, அதாவது இன்னர்ட் கேசஸ் எல்லாமே 8 எலக்ட்ரான்ஸ் பெற்றிருப்பாங்க. அதனால அது எந்த ஒரு ரியாக்ஷனுக்கும் போகாது. பட் இந்த நான் மெட்டல்ஸோட அவுட்டர் மோஸ்ட் லேயர்ல எப்படி இருக்கும்னா 4 எலக்ட்ரான்ஸ் ஆர் 5 எலக்ட்ரான்ஸ் ஆர் 6 எலக்ட்ரான்ஸ் 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இதோட டெண்டன்சி எப்படி இருக்கும்னா எப்படியாச்சும் 8 எலக்ட்ரானா மாறி ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லா தனிமங்களும் நினைச்சிருப்பாங்க. சோ இது 4 எலக்ட்ரான் இருக்கிறதுக்கு எவ்வளவு 4 எலக்ட்ரான் கூட இது வேணும்னு நினைக்கும். 5 எலக்ட்ரான் 3 எலக்ட்ரான் வேணும்னு நினைக்கும். 6னா 2 வேணும், 7னா 1 வேணும். சோ இது வந்து பக்கத்துல இருக்கிற மற்ற தனிமங்களோட ரியாக்ட் பண்ணி அதுல இருந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணும். ஓகேவா? கெயின் அதுக்காக பண்ணோம்னா ஸ்டேபிள் பொசிஷனா மாறுறதுக்காக. அந்த எலக்ட்ரானை கெயின் பண்றதுனால அது வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எலிமெண்டா மாறும். அதான் நம்ம என்ன சொல்றோம்னா நான் மெட்டல்ஸ். ஓகே, எலக்ட்ரான்களை ஏற்பதால் எதிர்மின் அயனிகளை உருவாக்கும் எதிர்மின் தனிமங்கள் அலோகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இதே மாதிரி உலோகங்கள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நேர்மின் தனிமங்களா இருக்கும். உலோகங்கள் நேர்மின் தனிமங்களா இருக்கும். பிகாஸ் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலோகங்களோட அவுட்டர் மோஸ்ட்ல 1, 2, 3 எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இருக்கும். சோ இதோட 3 எலக்ட்ரான்ஸுக்கும் இன்னும் 8 எலக்ட்ரானா மாறுறதுக்கு அதிகமான எலக்ட்ரான்ஸ் தேவைப்படும். 5 எலக்ட்ரான்ஸ், 4 எலக்ட்ரான்ஸ், 6 எலக்ட்ரான்ஸ் தேவைப்படும். சோ இது என்ன பண்ணும், பெட்டர் இந்த எலக்ட்ரான்ஸை வித்ட்ரா பண்ணிட்டு, ஓகேவா, வித்ட்ரா பண்ணிட்டு டொனேட் பண்ணிட்டு இது ஸ்டேபிளா இருக்க ஆசைப்படும். அதனாலதான் உலோகங்கள் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆகும், நான் மெட்டல்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ் ஆகும் இருக்கும்.
Next question பாருங்க, question number 11. Dash is electropositive in nature. Dash நேர்மின் தன்மை கொண்டது. Option A metals, option B non-metals, option C metalloids, option D compounds. இல்ல நேர்மின் தன்மை உடையது previous questionல சொல்லி தந்திருக்கேன். நேர்மின் தன்மை உடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா option A metals. ஏன் அப்படின்னா அதோட outer most orbitalல 1, 2, 3 1ல இருந்து 3 வரை electrons மட்டுமே இருக்கும் outer most cell. ஓகேவா? அது இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா 8 எலக்ட்ரானை பெறுவதற்கு 8 எலக்ட்ரானா மாறுறதுக்கு அது வந்து நிறைய எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ண வேண்டியது இருக்கும். அது வந்து ரிஸ்கான ஒரு இது நினைச்சிட்டு அந்த மெட்டல்ஸ் என்ன பண்ணும்னா இந்த 3 எலக்ட்ரான்ஸையும் வித்ட்ரா பண்ணிடும். வித்ட்ரானா இன்னொரு எலக்ட்ரான் ஒரு தனிமத்திற்கு கொடுத்துருக்கும், அலகுங்களுக்கு கொடுக்கறதுனால இது எலக்ட்ரானை கொடுக்கறதுனால இது வந்து பாசிட்டிவ் சார்ஜா மாறும். ஸோ மெட்டல்ஸ் எல்லாமே என்னது நேர்மின் தன்மை உடையது. Question number 12. Question number 12. 3 of the 4 words given below are identical in some way while one is different. Which is different? 3 of the 4 words given below are identical in some way while one is different. Which is different? கீழே கொடுக்கப்பட்டுள்ள 4 வார்த்தைகளில் 3 வார்த்தைகள் ஏதோ ஒரு வகையில் ஒரே மாதிரியாக இருக்கும், அதே சமயம் ஒன்று மட்டும் வேறுபட்டது. அது எது வேறுபட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க கொஸ்டினை. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுல 3 வந்து ஒரே மாதிரியான கேரக்டர்ல இருக்கும், 1 மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். அது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஜெர்மானியம், ஆப்ஷன் பி சிலிக்கான், ஆப்ஷன் சி பொட்டாசியம், ஆப்ஷன் டி கேலியம். ஓகே, பாருங்க ஆப்ஷன் பார்த்தாலே நமக்கு தெரியும். ஜெர்மானியம், பொட்டாசியம், ஜெர்மானியம், சிலிக்கான், கேலியம் இந்த 3மே எதுன்னு பாத்தீங்கன்னா மெட்டலாய்ட்ஸ். ஓகேவா? மெட்டலாய்ட்ஸோட எக்ஸாம்பிள் தான் ஜெர்மானியம், சிலிக்கான் அண்ட் கேலியம். அதாவது உலோக போலிகள். பட் இதுல எக்ஸப்டா இருக்கிறத பாருங்க பொட்டாசியம். பொட்டாசியம் என்னது? ஒரு மெட்டல்ஸ். ஓகேவா? பொட்டாசியம் என்னதுன்னா மெட்டல். அதோட சிம்பிள் என்னதுன்னா கே. சோ இதுல டிஃபரெண்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா சி, ஆப்ஷன் சி பொட்டாசியம். பாருங்க ஜெர்மானியம், சிலிக்கான் அண்ட் கேலியம் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ். ஜெர்மானியம், சிலிக்கான், கேலியம் எல்லாமே உலோக போலிகளுக்கு எடுத்துக்காட்டு. ஆனால் பொட்டாசியம், ஆப்ஷன் சி பொட்டாசியம் வந்து மெட்டல்ஸோட எக்ஸாம்பிள். இதுல வேறுபட்டது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி பொட்டாசியம். Then question number 13. The path of free electron in a metal is. ஒரு உலோகத்தில் தனித்த எலக்ட்ரானின் பாதை எது? The path of free electron in a metal is. ஒரு உலோகத்துல அதாவது மெட்டல்ஸ்ல ஒரு எலக்ட்ரானோட பாதை எப்படி இருக்கும்னா அந்த எலக்ட்ரான் எங்க வேணாலும் ஃப்ரீயா போயிட்டு மூவ் ஆகுற அளவுக்கு இருக்கும். சோ அதோட எப்படி இருக்கும்? அதோட பாதைனா கர்வா இருக்கும். ஓகேவா? ஒரு உலோகத்துல தனித்த எலக்ட்ரானின் பாதை வந்து கர்வ், அதாவது வளைவா இருக்கும். வளைஞ்சுதான் அது இது அதோட பாத்து இங்க இருந்து அங்க போகும், இங்க இருந்து இங்க போகும். அப்போ அதோட கர்வ் டைரக்ஷன்ல போகும். ஓகே, so 13 question oda answer option C curve. Then question number 14. Due to which property of metal is it easy to make foils? உலோகங்களின் எந்த பண்பு காரணமான தகடுகளை உருவாக்குவது எளிது? உலோகங்களோட பண்புல எந்த பண்பு தகடுகளை உருவாக்க எளிதா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன மெட்டல்ஸ் இருக்கும்? இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தே ஆர் மேலியபிள். மெட்டல்ஸ் ஆர் மேலியபிள். மேலியபிள் அப்படின்னா என்னன்னா தகடாக முடியும். தகடு அப்படின்னா என்னதுன்னா ஒரு ஸ்மால் பீஸ் மெட்டலை எவ்வளவு தின் லேயரா மாத்த முடியுமோ தின் ஷீட்டை அடிக்கிற அந்த கேரக்டர் என்ன சொல்றாங்கன்னா மேலியபிள் பண்புன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கண்டக்டிவிட்டி அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட்டை கண்டக்ட் பண்ற பண்பை தான் கடத்து திறன்னு சொல்றாங்க.
டக்டைல் அப்படின்னா கம்பிகளாக்கும் பண்பு. அதே ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் எடுத்துக்கோங்க. காப்பர் வந்து ஒயர் இருக்குல்ல, அதான் அவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய ஒரு மெட்டலா இருந்தாலும் அதை சின்ன 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 பீஸ் கம்பிகளாக மாத்துற பண்பை தான் டக்டைல் பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெசனன்ஸ்னா அதிர்ற பண்பு. ஏதாச்சும் மெட்டல்ஸ்ல தட்டுனா எதுக்கு மேலேயாச்சும் நம்ம தட்டுனா அது ஒரு அதிர்ற பண்பு, ரெசனன்ஸ் ஹேபிட் இருக்கும். ஸோ இது எல்லாமே என்னதுன்னா தகடாதல் பண்பு, கடத்து திறன், கம்பிகளாக்கும் பண்பு, அதிர்வு எல்லாமே மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ், கேரக்டர். ஓகே, இதுல கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. உலோகங்களின் எந்த பண்பு காரணமாக தகடுகளை உருவாக்குவது எழுது. தகடுகள் அப்படின்னா தின் ஷீட்டா எதை மாத்தலாம் அப்படின்னா மேலியபிலிட்டி ப்ராப்பர்ட்டில தான் தகடா மாத்த முடியும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 14 ஆன்சர் ஆப்ஷன் ஏ மேலியபிலிட்டி, அதாவது தகடாதல் பண்பு. கொஸ்டின் நம்பர் 5 Question number 15. What is the ability of metals to convert into thin sheet? Same question, different words la கேட்டிருக்காங்க. உலோகங்களை மெல்லிய தாள்களாக மாற்றும் திறன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, உலோகங்களை மெல்லிய தாள்களாக மாற்றும் திறன் என்னது? மேலியபிலிட்டி. லாஸ்ட் கொஸ்டின்லயே பார்த்தோம் மேலியபிலிட்டினா என்னது அப்படின்னு பார்த்தோம், தின் ஷீட்டா மாத்துறது. ஸோ ஆப்ஷன் டி மேலியபிலிட்டி. இதுல டக்டிலிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், கம்பிகளாகும் பண்பு. சோனரஸ் அப்படின்னா ஒலி எழுப்பும் தன்மை. கண்டக்டிவிட்டினா கடத்துகிறது, எலக்ட்ரிசிட்டி என்ற வெப்பத்தை கடத்துற தன்மை. இது எல்லாமே இருந்தாலும் அது தாள்களாக சின்ன சின்ன ஃபாயில் பேப்பர்ஸா மாத்துற ஹேபிட் எந்த ஹேபிட்னா மேலியபிலிட்டி, தகடாதல் பண்பு. Then question number 16. Which of the following is incorrect about metals? பின்வருவனவற்றில் உலோகங்களை பற்றிய தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், தே ஆர் டக்டைல் அண்ட் மேலியபிள். அவற்றை கம்பிகளாகவும் மற்றும் தகடாகவும் மாற்ற முடியும். தே ஆர் டக்டைல் அண்ட் மேலியபிள். ஸோ இது மெட்டல்ஸோட ஒரு ப்ராப்பர்ட்டி தான், ஒரு பண்பு தான். அவற்றை கம்பிகளாகவும் தகடாகவும் மாற்ற முடியும். அரை வெப்பம் மற்றும் மின்சாரத்தின் கடத்திகள். தே ஆர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஷோர், எல்லா மெட்டல்ஸுமே என்ன பண்ணும், ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியை கடத்தும், நல்லா கடத்தும். தென் ஆப்ஷன் சி பாருங்க, தே ஹாவ் ஹை மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். எஸ், அதுவே அதிக உருகுநிலை மற்றும் கொதிநிலையை கொண்டுள்ளன. எல்லா மெட்டல்ஸுமே அதிக உருகுநிலையும் கொதிநிலையும் கொண்டுள்ளன. மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ் எந்த ஸ்டேட்ல இருக்குன்னா சாலிட் ஸ்டேட், எக்ஸப்ட் மெர்க்குரி மட்டும் தான் லிக்விட் ஸ்டேட்ல இருக்குன்னு பார்த்தோம். ஆப்ஷன் டி பாருங்க, தே ஆர் எலக்ட்ரிகலி நெகட்டிவ். இந்த ஹேபிட் இருக்கா? இல்ல. மெட்டல்ஸ் வந்து தே ஆர் எலக்ட்ரிகலி பாசிட்டிவ். ஓகேவா, பாசிட்டிவ். ஏன்னா இதோட அவுட்டர் மோஸ்ட் செல்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 1 2 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதாவது என்ன பண்ணும், டொனேட்ஸ் பண்ணும். ஓகே, அலோகங்களுக்கு அதாவது நான் மெட்டல்ஸுக்கு டொனேட்ஸ் பண்றனால எலக்ட்ரான்களை இழக்கிறனால இது வந்து என்னவா மாறும், பாசிட்டிவா மாறும். இந்த இடத்துல அவங்க நெகட்டிவ் கொடுக்கறனால இது உலோகங்களை பற்றிய தவறான ஒரு கருத்து வந்து ஆப்ஷன் டி, அவை எதிர்மின் ஆனவை. ஓகே, கொஸ்டின் நம்பர் 16ஓட ஆன்சர் என்னதுன்னு பாத்தீங்கன்னா அவை எதிர்மறையானவை. அது வந்து ராங்கான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 17. The metal is found in dash its real state. உலோகம் அதன் இயற்கையில் எவ்வாறு காணப்படுகிறது? உலோகங்கள் இயற்கையில எந்த நிலையில் காணப்படுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் பாருங்க, ஆப்ஷன் as a mixture with other metal. மற்ற உலோகங்களுடன் கலவையாக இருக்கும், தனித்த நிலையில் இருக்கும், அலோகங்களின் கலவையாக இருக்கும், சேர்மங்களின் கலவையாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா மெட்டல்ஸ் வந்து எப்பவுமே நம்ம இயற்கையில காணும் பொழுது தனித்த நிலையில் இருக்கும், தனித்த நிலையில் இருக்கும். ஓகே, ஆப்ஷன் பி தனித்த நிலையில் இருக்கும். then question number 18 பாருங்க. the nature of dash is electrically positive. dash இன் இயல்பு நேர்மின் தன்மை உடையது. எதோட இயல்பு வந்து நேர்மின் தன்மை உடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. the non metals, option A non metals, option B metals, option C semi metals, option D sub metals அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் மெட்டல்ஸ் அப்படின்னா அலோகங்கள், மெட்டல்ஸ்னா உலோகங்கள், செமி மெட்டல்ஸ்னா அரை உலோகங்கள். இந்த செமி மெட்டல்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா மெட்டலாய்ட்ஸ் தான் செமி மெட்டல்ஸ் அப்படின்னு கேட்கறாங்க. மெட்டலாய்ட்ஸ்.
மெட்டலாய்ட்ஸ், அதாவது உலோக போலிகளுக்கு இன்னொரு பேர் என்ன, அரை உலோகங்கள் அப்படின்னு சொல்றாங்க. தென் சப்மெட்டல், துணை உலோகங்கள் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல நேர்மின் தன்மை உடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டல்ஸ் நிறைய கொஸ்டின்ல பார்த்துட்டோம். திரும்ப திரும்ப மெட்டல்ஸ் ஏன் உலோக நேர்மின் தன்மை உடையதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்த்துருக்கோம். கொஸ்டின் நம்பர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். The question number 19. Which of the following is not a physical property of non-metals? பின்வருவனவற்றில் எது அலோகத்தின் இயற்பியல் பண்பு அல்ல? பின்வருவனவற்றில் எது அலோகத்தின் இயற்பியல் பண்பு அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் மெட்டல்ஸோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை அப்படின்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ, ஒன்லி இன் சாலிட் ஸ்டேட், திடநிலையில் மட்டுமே இருக்கும். அலோகங்கள் வந்து திடநிலையில் மட்டுமா இருக்கும் இல்ல. ஓகே, அலோகங்கள் எப்படி இருக்கும், திடநிலையில் இருக்கும், திரவ நிலையிலும் இருக்கும், வாயு நிலையிலும் இருக்கும். திடநிலையிலும் திரவ நிலையிலும் வாயு நிலையிலும் இருக்கும். ஓகே, திடநிலையில எதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சல்பர், பாஸ்பரஸ், கார்பன் இதெல்லாமே என்ன இருக்கும்னா திடநிலையில் இருக்கும். அதே மாதிரி திரவ நிலையில இருக்கிறது எதுனா புரோமின். ஒரே ஒரு இது மட்டும்தான் புரோமின் மட்டும்தான் திரவ நிலையில இருக்கிற அலோகங்கள். தென் வாயு நிலையில ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் இந்த மாதிரி கேசஸ் எல்லாமே வாயு நிலையில இருக்கும். ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஸோ நான் மெட்டல்ஸ் வந்து எல்லா நிலையிலும் இருக்கும், திடநிலையிலும் இருக்கும், திரவ நிலையிலும் இருக்கும், வாயு நிலையிலும் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து ராங்கா கொடுத்துருக்காங்க. திடநிலையில் மட்டுமே இருக்குன்னு கேட்குறாங்க. இல்லை, ஓகேவா, திடநிலையில் இருக்காது, எல்லா நிலைகளிலும் இருக்கும். தென் ஆப்ஷன் பி பாருங்க, நாட் மேலியபிள் அண்ட் டக்டைல், இது கரெக்ட் தான். தகடாக மற்றும் கம்பிகளாக மாற்ற இயலாது. அதை இன்சுலேட்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தாத அலோகங்கள். லோ மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட், குறைந்த உருகுநிலை மற்றும் குறைநிலை உடையது. ஸோ இதுல எது அலோகத்தின் இயற்பியல் பண்பு இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஒன்லி இன் சாலிட் ஸ்டேட். ஓகே, அந்த அலோகங்கள் வந்து எல்லா ஸ்டேட்லயும் இருக்கும். தென் கொஸ்டின் நம்பர் 20 பாருங்க. Which of the following found in all three states, solid, liquid and gases? திட, திரவ மற்றும் வாயு ஆகிய மூன்று நிலைகளிலும் பின்வரும் எது காணப்படுகிறது? சேம் கொஸ்டின், ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து கொஞ்சம் மாத்தி கேட்டிருக்காங்க. திடநிலையில், திரவ நிலையில், வாயு நிலையிலையும் காணப்படும் ஒரு என்னது எது காணப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஆப்ஷன் ஏ மெட்டல். மெட்டல் வந்து மோஸ்டா எப்படி இருக்கும், திடநிலையில் மட்டும்தான் இருக்கும். திடநிலையில் எக்ஸப்ட் மெர்க்குரி, மெர்க்குரி மட்டும்தான் ரூம் டெம்பரேச்சர்ல எப்படி இருக்கும்னா திரவ நிலையில இருக்கும். ஸோ கேஸ் ஸ்டேட்ல எந்த ஒரு மெட்டலுமே இருக்காது. சரியா, மெர்க்குரி. இன்னர்ட் கேஸ், இன்னர்ட் எலிமெண்ட் அப்படின்னா மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்கான், கிரிப்டான், ஜெனான் எல்லாம் இருக்குல்ல, ஹீலியம், ஆர்கான், செனான், இது எல்லாமே கேஸஸ் ஸ்டேட்ல தான் இருக்கும். இது வந்து இருக்காது. The non-metals எப்படி இருக்கும், அலோகங்கள் அப்படி எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா திடநிலை, திரவ நிலை, வாயு நிலையில் மூன்று நிலைகளிலும் நான் மெட்டல்ஸ் இருக்கும். மெட்டலாய்ட்ஸ்னா என்னது, திடநிலையிலும் திரவ நிலையில மட்டும்தான் இருக்கும், வாயு நிலையில இருக்கா. ஸோ நான் மெட்டல்ஸ் அதான் எனக்கு கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி, நான் மெட்டல்ஸ். திடநிலை மற்றும் மூன்று ஸ்டேட்ல இருக்கிற ஒரு எலிமெண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா நான் மெட்டல்ஸ். ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 21. Which of the following statement regarding metal is incorrect? உலோகங்கள் தொடர்பான பின்வரும் அறிக்கைகளில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, கொஸ்டின் நம்பர், ஆப்ஷன் நம்பர் ஏ, ஆல் மெட்டல் ஷைன் அண்ட் கேன் பி பாலிஷ்டு. அனைத்து உலோகங்களும் பளபளப்பானவை மற்றும் மெருகூட்டப்படலாம். எல்லா உலோகங்களும் பளபளப்பா தான் இருக்கும், அதாவது மெருகூட்டலாம். இது கரெக்டான ஆப்ஷன். ஓகே, இதுல எது தவறுன்னு தான் கேட்டிருக்காங்க. பாத்தீங்க, எல்லா மெட்டல்ஸும் ஷைனிங் கேரக்டரா இருக்கும், அதை பாலிஷ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கோல்டு, கோல்டு, சில்வர் எல்லாமே நமக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப பளபளப்பான தனிமங்கள். Then all metals except mercury are in liquid and soft. பாருங்க, எல்லா மெட்டல்ஸும் எக்ஸப்ட் மெர்க்குரி தவிர லிக்விட் ஸ்டேட்ல இருக்கான் அண்ட் சாஃப்டா இருக்கான். இது ராங். ஓகே, எல்லா மெட்டல்ஸும் எப்படி இருக்கும், சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். எக்ஸப்ட் மெர்க்குரி மட்டும்தான் என்ன இருக்கும், மெர்க்குரி மட்டும்தான் லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும். மென்மையாகவும் இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, இது வந்து கடினமாக இருக்கும். எப்பவுமே
உலோகங்கள் எப்படி இருக்கும், கடினமானதாக இருக்கும், கடினமாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் பி வந்து ராங், அதோட ப்ராப்பர்ட்டி கிடையாது. தென் உலோகங்களின் உருகுநிலையும் கொதிநிலையும் அதிகம், இது கரெக்ட் தான். தென் அனைத்து உலோகங்களும் தகடாக மற்றும் கம்பிகளாக மாற்றும் பண்பு உடையவை, கரெக்ட். எல்லா உலோகத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும், தகடாகவும் கம்பிகளாகவும் மாற்றும் பண்புண்டு. அதாவது அளவுகள் குறையுமே தவிர எல்லா உலோகங்களுக்கும் தகடாகவும் கம்பிகளாகவும் மாற்ற பண்பு இருக்கு. இந்த கொஸ்டின்ல நமக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இதுல வர தவறான பண்பு. என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, ஆப்ஷன் அனைத்து உலோகங்களும் திரவமாகவும் மென்மையாகவும் இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் பி தான் தவறானது. ஆல் மெட்டல்ஸ் ஆர் லிக்விட் அண்ட் சாஃப்ட். ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 22. Which of the following metal is the most ductile? கீழ்கண்ட உலோகங்களில் எது கம்பிகளாக்கும் தன்மை கொண்டது, அதிக கம்பிகளாக கொண்டதுன்னு பாருங்க. ஆப்ஷன் பாருங்க, ஏஜி சில்வர், அலுமினியம், சோடியம் அண்ட் ஜிங்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி டக்டைல் பேஸ்ட் மெட்டல் பேஸ்ட் ஆன் த டக்டிலிட்டி ஆர்டர் இருக்கு, ஒரு ஆர்டர் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கோல்டு, கோல்டு தான் ஃபர்ஸ்ட் டக்டைலா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சில்வர், நெக்ஸ்ட் பிளாட்டினம், நெக்ஸ்ட் வந்து அயான், அடுத்து நிக்கல், காப்பர், நெக்ஸ்ட் அலுமினியம், அடுத்தது டங்ஸ்டன். ஸோ இந்த ஆர்டர்ல அதோட கம்பிகளாக்கும் பண்பு எப்படின்னு போய் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும். சரி, அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்த இதில் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, இது டிக்ரீஸிங் ஆர்டர். அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு. கோல்டோட ஃபார்முலா என்னது, சிம்பிள் வந்து ஏயு. சில்வர் வந்து ஏஜி, சரியா. பிளாட்டினம் பிஎல், அயன் வந்து எஃப்இ, நிக்கல் வந்து என்ஐ, காப்பர் வந்து சியு, அலுமினியம் ஏஎல், டங்ஸ்டன் டபிள்யூ. ஓகே, இந்த ஆர்டர்ல தான் அதோட கம்பிகளாக்கும் தன்மை இருக்குது. கோல்டு பாத்தீங்கன்னா சில்வரை கம்பேர் பண்ணும்போது கோல்டு வந்து ரொம்ப கம்பிகளாக்கும் பண்பு, அதாவது டக்டைல் கேபிட் இருக்கும். அதோட அடுத்தது சில்வர் இருக்கும், திரும்ப பிளாட்டினம், அயான், இப்படி நீண்டுட்டே இருக்கும். இந்த ஆர்டர்ல தான் கம்பிகளாக்கும் பண்பு இருக்கு. ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் பாருங்க. சில்வர் கொடுத்துருக்காங்க, அலுமினியம் கொடுத்துருக்காங்க, சோடியம் கொடுத்துருக்காங்க, சிங்க் கொடுத்துருக்காங்க. இதுல ஆனா கோல்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்கல. அப்போ கோல்டு இதுல சப்போஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா என்னது, கோல்டு தான் நம்ம டிக் போடணும். ஆனா இங்க கோல்டு கொடுக்கல. கோல்டுக்கு அடுத்தபடி யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா சில்வர். இது ஏஜினா யாரு, சில்வர். அப்ப இதுல எது கம்பிகளாக்கும் தன்மை மிகவும் இருக்குன்னா சில்வர். சில்வர் அலுமினியம்ல லாஸ்ட் தான் இருக்கு, செகண்ட் தேர்ட் ஆப்ஷன். சோடியம் என்னன்னா சோடியம் வந்து ஒரு நான் மெட்டல்ஸ், இதுக்கு வந்து கம்பிகளாக்கும் பண்புகளே கிடையாது. ஜிங்கும் அப்படிதான், சரியா. ஜிங்க் வந்து லாஸ்ட்ல இருக்கும். சோ இதுல உலோகங்கள் எது மிகவும் கம்பிகளாக்கும் மோஸ்ட் பவர் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா சில்வர் தான். கொடுத்திருக்க ஆப்ஷன்ல சில்வர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஓகே, ஆப்ஷன் ஏ ஏஜி. then question number 23. Which of the following is added to make iron hard and strong? பின்வருவனவற்றில் எது இரும்பு வலிமையானதாக மற்றும் கடினமாக மாற இரும்புடன் சேர்க்கப்படுகிறது? சரியா, இரும்போட ஃபார்முலா பாருங்க, எஃப்இ ஃபெரம். அந்த இரும்பு வந்து பியூரா இருக்கும்போது ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும், ரொம்ப ஹார்டா இருக்காது, சாஃப்டா, ஓரளவுக்கு சாஃப்டா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வீடுகளில் யூஸ் பண்ற அந்த அயன் மாதிரி ஹார்டா இருக்காது, அது எளிதில் வளைக்க முடிகிறதா இருக்கும். ஸோ அதோட கடினத்தன்மையை மாற்றுறதுக்காக, கடினத்தன்மை வாய்ந்ததாக மாற்றணும்னா அதுக்கு கூட என்ன சேர்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் சேர்ப்பாங்க. கார்பன் சேர்த்தாதான் இது என்ன மாறும், ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கான ஒரு அயனா மாறும், ஸ்ட்ராங்கான மெட்டலா மாறும். அதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா அது வளைச்சா வளையும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுல கொஸ்டின் பாருங்க, பின்வருவற்றில் எது இரும்பு வலிமையானதாக மற்றும் கடினமானதாக மாற இரும்புடன் சேர்க்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி வந்து கார்பன் தான் கரெக்ட் ஆன்சர். 23 வந்து ஆப்ஷன் சி. கார்பனும் அயனும் சேர்ந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சொல்லுவாங்க, அந்த ஸ்டீல் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த அமௌண்ட் ஆஃப் கார்பன் பொறுத்து வந்து கார்பன் இரும்போட கடினத்தன்மை வந்து மாறுபடும். ஸோ இதோட கொஸ்டினோட இந்த 23 கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா கார்பன். Then question number 24. The most ductile metal is dash.
கீழ்கண்ட உலோகங்களில் எது மிகவும் கம்பிகளாக்கும் தன்மை கொண்டது? ப்ரீவியஸ் 22 கொஸ்டின் 22nd கொஸ்டின்ல சொன்னேன். கீழ்கண்ட உலோகங்கள் எது கம்பிகளாக்கும் தன்மை கொண்டது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து கோல்டு, அடுத்தது கோல்டு, சில்வர், பிளாட்டினம், அப்படி போயிட்டே இருக்கும். அலுமினியம் போயிட்டே இருக்கும்ல. இதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க கொஸ்டின் நம்பர். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து பிஹெச்னா என்னது? பிளாட்டினம். பலேடியம், சரியா? பலேடியம். அடுத்தது ஏயுனா கோல்டு, ஏஜினா சில்வர், சீனா கார்பன். ஸோ ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் இடத்துல யார் இருக்கா? கோல்டு. கோல்டோட ஃபார்முலா என்னது? அதோட சிம்பிள் வந்து ஏயு. ஸோ இதுல எது கம்பிகளாகும் தன்மை மிகவும் கொண்டதுன்னு பாத்தீங்கன்னா ஏயு, கோல்டு. தென் கொஸ்டின் நம்பர் 25. malleable refers to the quality of dash. தகடாதல் பண்பு என்பது டேஸின் தரத்தை குறைக்கிறது. சரியா? malleable அப்படின்னா எந்த ஒரு எலிமெண்ட்டுக்கு அந்த malleable அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது? நான் மெட்டல்ஸ்க்கு இருக்கா? இல்ல. நான் மெட்டல்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் அண்ட் பிரிட்டில். நம்ம தட்டுனாலே என்ன ஆகும்? உடைஞ்சு போகும். அப்புறம் மெட்டல், எஸ், மெட்டலுக்கு என்ன இருக்கு? malleable கேரக்டர் இருக்கு. கேஸஸ்க்கு இல்ல. நான் மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ்க்கு இல்ல. ஓகே, சோ தி ஆன்சர் இஸ் மெட்டல். மெட்டலுக்கு தான் என்ன இருக்கு? malleability கேரக்டர்ஸ் அதிகமா இருக்கு. அதுலயுமே பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? கோல்டு, சில்வர், காப்பருக்கு எல்லாம் தான், சில்வர் காப்பர்ல தான் malleableல ஃபர்ஸ்ட் இருக்கும். ஓகே, கோல்டு, சில்வர், அலுமினியம் இதெல்லாம் ரொம்பமா malleable ஆகுற கேரக்டர். Okay, so 25th question, malleable refers to the quality of metals. Option B, metals. Thanks for watching.